வெல்கம் பேக் டு அறிவோம் அறிவே. இன்னைக்கு நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் 4th லெசன் நமது நண்பர் பார்க்க போகிறோம். எல்லாரும் பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. பிக்சர் ரிலேட்டட் ஸ்டோரி. முதல்ல பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணலாம் வாங்க. இருவரும் விளையாட போகவில்லையான்னு கேட்குறாரு. இருவரும் விளையாட போகவில்லையான்னு கேட்குறாரு. யார்? இவங்க 2 பேரோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்கிறா, போகவில்லை அப்பா, யாரும் விளையாட வருவதில்லை அப்படின்னு. உடனே அப்பா சொல்கிறாரு, என் நண்பர் ஒருவரை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன், அவருடன் நீங்கள் விளையாடலாம்ன்றார். உடனே உங்கள் நண்பரான அந்த பொண்ணு கேட்குறான். உடனே அந்த பையன் சொல்கிறான், அவ்வளவு பெரியவர் எங்களுக்கு எப்படிப்பா எங்களுடன் எப்படியப்பா விளையாடுவார் அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பா, முதலில் என் நண்பரை பற்றி சொல்லுகிறேன், பிறகு நீங்கள் விளையாடலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள், வாருங்கள் தோட்டத்திற்கு சென்று பேசலாம்னு கூப்பிட்டுட்டு போகிறார். அப்படிப்பட்டவர் யார் என்று தான் பார்ப்போம்ட்டு அவன் சொல்கிறான். அடுத்து சரி சொல்லுங்கள் அப்பா அப்படின்னு அவள் கேட்குறான். அடுத்த பிக்சரில் என் நண்பர் மிகவும் அன்பானவர், என் நண்பர் மிகவும் அன்பானவர் சொல்கிறது யார் சொல்கிறா? அப்பா சொல்கிறார். அவரும் நானும் நிறைய கதைகள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அடுத்த பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே உட்காரலாம், நண்பருடன் நிறைய விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். இன்று ஊஞ்சல் ஆடலாமா ஆடலாமே அப்படின்னு அங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். ஓகேவா? இதோட இந்த பேஜில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்த பேஜ் எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 22. இதோட கண்டினியூஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அதோ உரலுக்கு பின்னால் மணி ஏணி அருகில் ராணி. அதோ உரலுக்கு பின்னால் மணி, உரலுக்கு பின்னால் பனி. உரலுக்கு பின்னால் யார் உட்கார்ந்துருக்கான்? மணிங்கிற ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கான். ஏணி அருகில் யார் உட்கார்ந்துருக்கா? ராணிங்கிற ஒரு சிறுமி உட்கார்ந்துருக்கான். என் பிற நண்பர்களுடன் வந்து இவரோடு விளையாடுவோம் அப்படின்னு யார் சொல்கிறான்? அந்த பையன் சொல்கிறான், அந்த குட்டி பையன். என்னோட மற்ற நண்பர்களையும் கூட்டிகிட்டு வந்து நான் இவங்க கூட விளையாட போகிறேன் அப்படின்றான். எறும்பாரே வீடு கட்டுறீர்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். எலியண்ணா நானும் வலை தோண்டட்டுமா அப்படின்னு கேட்குறான். அப்புறமா சிட்டம்மா நானும் பறக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். சிலந்தி அக்கா உன் வலையை பார்த்து வரையட்டுமா? இதெல்லாம் இவன் யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? எறும்பாரே வீடு கட்டுகிறீர்களா, எலியண்ணா நானும் வலை தோண்டட்டுமா, அவனுக்கும் வலை தோண்ட ஆசையாக இருக்கான். சிட்டம்மா நானும் பறக்க, சிட்டம்மானா சிட்டுக்குருவி, சிலந்தி அக்கானா ஸ்பைடர், இவங்ககிட்டெல்லாம் நானும் உங்கள் கூட சேர்ந்து வரட்டுமா விளையாடட்டுமான்னு கேட்குறான். இது அவங்க அப்பா சின்னவனாக இருந்தப்போ விளையாடினதை பற்றின விஷயங்கள். நான் அவரின் நண்பர்களுடன் விளையாடுவேன், நான் அவரின் நண்பர்களுடன் விளையாடுவேன். அடுத்த பிக்சர் வாங்க. எப்படிலாம் விளையாடினா, நண்பர் எனக்கு சாப்பிட நிறைய கொடுப்பார். யார்? அவங்க அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது நடந்ததெல்லாம் யோசித்து அவர் அதை கதையாக சொல்லிகிட்டு இருக்கார். மாமரத்துக்கிட்ட போய் அவர் கேட்பாராம், எனக்கு பசிக்கிறதேன்னொன்னே அது பழம் கொடுக்குமா, இந்தா பழம் சாப்பிடுன்னு கொடுக்குமா. அதே போல் இலையில் ஊதல் செய்து ஊதுன்னு மரம் தன்னோட லீஃபை எடுத்து கொடுக்குமா. அதே போல் அடுத்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, அவருக்கு என்ன தேவையோ அதை நானும் தருவேன், நானும் எனக்கு அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னதெல்லாம் கொடுத்தாராம்? இதோ தண்ணீர், மரம் தாகும்னு சொல்லிச்சான், தண்ணீர் கொடுத்தாராம். இங்கே பாருங்கள், என் நண்பர் யாருன்னு தெரிகிறதா? மேலே பாருங்கள். இப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு அவரோட நண்பர் யாருன்னு. இந்த விளையாட்டுகள் எல்லாம் அவர் சிறு வயதில் இருக்கும்போது தோட்டத்தில் விளையாடின விளையாட்டுகள். கடைசியாக தான் அவர் தன்னோட நண்பர் யாருன்னு சொல்கிறார். அவரோட நண்பர் யாராம்? இந்த மரம். அப்போ இதில் அவங்க அப்பா நண்பர்னு சொன்னது யாரை சொல்லியிருக்காரு? இந்த மரத்தை சொல்லியிருக்கார். இப்போ இந்த லெசன் ரிலேட்டட் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாமா? பயிற்சி. நிரப்புவேன். ஊஞ்சல் ஆட இடம் தந்த நண்பர் மரம். ஊஞ்சல் ஆட இடம் தந்த நண்பர் யாரு? மரம். இம்மரம். இலையில் டேஷ் செய்து ஊதலாம், ஊதல் செய்து ஊதலாம். சிட்டை பார்த்து டேஷ் விருப்பம் வந்தது, பறக்கும் விருப்பம் வந்தது. மரத்தடியில் ஊஞ்சல் கண்ணாமூச்சி விளையாட ஆசை. மரத்தடியில் என்ன விளையாட்டுலாம் விளையாட ஆசைப்பட்டாங்க? ஊஞ்சலும் கண்ணாமூச்சும் விளையாட ஆசைப்பட்டாங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது சிலந்தியின் டேஷ் பார்த்து படம் வரைவா, சிலந்தியின் வலை பார்த்து படம் வரைந்தார். நான் விளையாடிய விளையாட்டுகளை டிக் செய்வேன். இதில்
நீங்கள் விளையாடின விளையாட்டெல்லாம் டிக் பண்ணிக்கலாம். முதல்ல விளையாட்டுகளோட நேமை பார்த்துக்கலாம். இந்த விளையாட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நுங்கு வண்டி, கண்ணாமூச்சி, கண்ணை மூடி கண்டுபிடிக்கிற விளையாட்டு கண்ணாமூச்சி. இது ஊஞ்சல், இது பம்பரம், பம்பரம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல். இதில் நீங்கள் என்ன விளையாட்டுகள்லாம் விளையாடிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இதோட இந்த லெசனோட பயிற்சிகள் முடியுது. அடுத்த பேஜில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களை பற்றின பயோடேட்டாவை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். என்னை பற்றி எழுதுவேன். பெயர், வகுப்பு, தாய் பெயர். உங்களோட பெயர் எழுதிக்கலாம், உங்களோட செக்ஷன் மற்றும் வகுப்பு எழுதிக்கலாம், அம்மா பெயர் எழுதிக்கலாம், தந்தை பெயர்னா அப்பா பெயர் எழுதிக்கலாம், பள்ளி பெயர்னா நீங்கள் படிக்கும் பள்ளியின் பெயரை எழுதிக்கலாம், நண்பர் பெயர்னா உங்களோட ஃப்ரெண்டோட நேம் எழுதிக்கலாம், ஊர் பெயர்னா உங்களுடைய ஊர் எதுவோ அதை எழுதிக்கலாம், மாவட்டம்னா உங்களுடைய மாவட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மாவட்டம்னா திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு எழுதிக்கலாம். மாநில பெயர் தமிழ்நாடு, நாடு பெயர் இந்தியா. பெற்றோர் அலைபேசி எண், அலைபேசி எண் உங்களுடைய மொபைல் நம்பரை எழுதிக்கலாம். அடுத்து 2 எழுத்து 3 எழுத்து சொற்களை உருவாக்குவேன். நாடு, நாடு. ப-இல் பல், க-இல் கல், கா-இல் கால். அடுத்து அதே போல் பாருங்கள். சங்கு, குடம், வண்டி, படம். இதோட இந்த லெசன்ஸோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே முடிஞ்சது. நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.